ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அகிலனை வச்சுதான் சாருமதி உள்ளேயே வந்தா. அப்புறம் எப்படி அவனையே குறை சொல்லுவா? அப்படி பண்ணுனா அடிப்படையே டவுட் ஆயிடும்ல. ஏன் இவ அகிலனுக்கு சப்போர்ட்டா எந்த வேலையும் பண்ணலையா? அகிலன் ஃபைல மறைச்சு எரிக்க முயற்சி பண்ணது யாருமா? அது ஒரு சந்தேகம் தான் ஆதிரா. நீ கண்ணுல பாத்தியா? என்னம்மா மறந்துட்டீங்களா? அவ குடவுன்ல இருந்து ஓடுனத நான் பாத்துட்டு தானே சொன்னேன். கண்ணால பாக்குறது, காதால கேக்குறது, இது எதுவுமே வேண்டாம். உண்மை என்ன அதை மட்டும் சொல்லு. அம்மா, எனக்கு தெரிஞ்சு அவ கோர்ட்டுக்கு வர மாட்டான். இதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் உட்பட சாருமதியை யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப மட்டும் என்ன, அவன் மட்டும் தான் நம்பிட்டு இருக்கான். சரி, சாருமதி கோர்ட்டுக்கு வரலனா நம்ம சும்மாவா இருக்க முடியும்? இந்த கேஸ்ல திருமாறனுக்கு கெட்ட பேர் வராதா? என் உடம்புல பாம கட்டி தீயில போட்டது உண்மை இல்லையா? பாம் வெடிச்சிருந்தா எத்தனை பேர் இறந்திருப்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அந்த அகிலன் தப்பிக்கலாமா? அம்மா, இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. அகிலனும் சாருமதி ஒன்னாவே திட்டம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு கட்டத்துல அகிலன் சாருமதிக்கு துரோகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தானே நம்ம வீட்டுக்கு வந்தது. சரி, அந்த கதையெல்லாம் விடுங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சாருமதி அகிலனை பழி வாங்கணும்னு நினைக்கிறது உண்மையாவே இருந்தாலும் கூட நேரடியா சாட்சி சொல்ல மாட்டான். ஏன்? ஏன்னா மொத்த திட்டத்துக்கும் சாருமதியும் உடந்ததானே. பாம் வைக்கும்போது அவளும் பக்கத்துல இருந்திருப்பான்ல. சாருமதி அகிலனை கை காமிச்சா, பதிலுக்கு அகிலன் ஆமா நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து செஞ்சோன்னு சொல்லிட்டானா, சாருமதியும் ஜெயிலுக்கு போனோம்ல. சரண்யா சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே. ஆமாமா, எப்படி யோசிச்சாலும் சாருமதி கோர்ட்டுக்கு வரமாட்டான் தான் தோணுது. சிக்கலா இருக்கே ஆதிரா. அப்படிதான் இருக்கு. அதே நேரத்துல சாருமதியோட வேஷத்தை கலைக்கிறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுமா. சாரு, என்ன யோசிக்கிற?
நீ சொன்னது அப்படியே நடந்துச்சுமா. அப்போ அது அவங்க திட்டம் தானே சார்? என்ன சொல்றதுன்னே தெரியலமா. நீயே இந்த வீடியோவை பாரு. நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். வந்துருச்சு. இத பாரு, ஆதிரா சுபத்ரா கொடுக்குற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அந்த வீட்டோட மதிப்பு, சொத்து, நகை, திருமாறனோட இன்சூரன்ஸ் பணம், இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சார் ரொம்ப நன்றி சார். நன்றி உங்க அப்பாவுக்கு சொல்லுமா. அவர் தான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இது அவர் செஞ்சுதான் நினைச்சுக்க. சார் அப்பாவை தைரியமா இருக்க சொல்லுங்க சார். எல்லாமே மாறும். சரிம்மா, நான் வரேன். ஏதாவது உதவினா ஃபோன் பண்ணுவா. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. ஆதிரா, நேரம் இல்ல. சீக்கிரம் இதை திருமாறங்கிட்ட காட்டி அவனையும் இந்த குடும்பத்தையும் காப்பாத்து. சரி வாங்கம்மா போலாம். என்ன இது? என்னம்மா ஆட்டோவை காணோம்? நான் இங்கதான் வெயிட் பண்ண சொன்னேன். சரி விடுங்கம்மா, நம்ம வேற ஆட்டோ பிடிச்சுக்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.